வணக்கம் நண்பர்களே. தமிழ் புத்தாண்டு பலன்கள். இந்த தமிழ் வருடத்தினுடைய பெயர் பராபவ ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பிராபவ அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த ஆண்டில் அரசாங்க ரீதியான மாற்றங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இந்த தமிழ் வருடத்தினுடைய மேஜர் சேஞ்சஸே அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த அரசாங்கம் அரசியல் ரீதியான மாற்றங்கள் அப்படிங்கிறது தான் இருக்கும். அண்ட் மற்ற எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு நியூட்ரல் பாயிண்டில் தான் இருக்கும். அதாவது நாட்டு நடப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய அளவில் வளர்ச்சி அப்படிங்கிறதும் இருக்காது, பெரிய அளவில் வீழ்ச்சி அப்படிங்கிறதும் இருக்காது. எல்லாமே ஒரு ரொம்பவுமே நார்மலாக இருக்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும். அண்ட் இயற்கை பேரிடர்கள் அப்படிங்கிறதும் கூட ரொம்ப பெரிய அளவில் இருக்காது. அங்கங்கே சின்ன சின்ன விஷயங்களை மேம்போக்காக அப்படியே பஞ்சபூதங்கள் காட்டிட்டு போகும் அப்படின்னு சொல்லப்படுது. தவிர இந்த தீவிரவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், அது சார்ந்த அசம்பாவிதங்கள் அப்படிங்கிறதும் அங்கங்கே கொஞ்சம் தலை தூக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் சின்ன சின்ன விபத்துகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பரவலாக நாடு முழுவதுமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடங்களில் சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ், விபத்து அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது சுருக்கமாக என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த வருடத்தினுடைய அமைப்பே சிறு துளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட்டாக ஒரு துளி மட்டும்தான் நம்ம கவனிக்கிறோம் அப்படிங்கும்போது அது பெருசாக நமக்கு இம்பேக்ட் எதுவும் கொடுக்காது, அவ்வளோதானே அப்படின்னு அசால்ட்டாக கடந்து போயிடுவோம். ஆனால் எல்லாத்தையும் ஒன்று இணைச்சி பார்க்கும்போது தான் அதனுடைய பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதே தெரிய வரும். பட் எப்போவுமே இந்த மாதிரியான விஷயங்கள் ஆரம்பத்திலே கணிக்க முடியாது. முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும். ஏன்னா நல்லதோ கெட்டதோ சின்ன சின்ன விஷயங்கள் அப்படிங்கும்பொழுது யாரும் பெருசாக எதையும் கண்டுக்க மாட்டோம். அது மனிதர்களுடைய இயல்பு தான். இந்த வருடத்தினுடைய மொத்த அமைப்புமே அப்படி தான் இருக்கும். சின்ன சின்ன இம்பேக்டாக அது கொடுத்துக்கிட்டு இருக்கும், யாரையும் எதையும் கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இது நடுத்தர மக்கள், சராசரியான மக்களுடைய வாழ்க்கையில் பெருசாக இம்பேக்டை கொடுக்காது. சின்ன சின்ன விளைவுகளை, நல்லது கெட்டது கலந்த விளைவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதிகாரம் படைத்தவர்கள், பணபலம் படைத்தவர்கள், பெரிய பெரிய ஆட்கள் கூட தான் இது பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அதனால் இந்த பராபவ தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் சராசரியான மக்களுடைய நிலை, வாழ்க்கை அப்படிங்கிறதெல்லாம் நடுத்தர நிலைகளில் பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய நிலைகளாக தான் பார்க்கப்படுது. ஸோ சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்க வேண்டியது தான். ஆனால் பெரிய பெரிய ஆட்களுக்கு, சாம்ராஜ்யம் வைத்து நடத்தக்கூடியவங்களுக்கெல்லாம் இது பெரிய அளவு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அவங்க கொஞ்சம் சுதாரிச்சிருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். அது தவிர இந்த வருடத்தில் பார்த்தோம்னா இந்த எஜுகேஷனல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் அசட் ரீதியான விஷயங்கள், தவிர விவசாயம் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி நிலையும் சீரான நிலையும் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது வாழ்க்கையில் எதுவுமே சீராக இருந்தது அப்படின்னா தான் நல்லது. ரொம்ப ஓவராக போயிடுச்சுனாலும் பிரச்சனை தான், ரொம்ப கம்மியாயிட்டாலும் பிரச்சனை தான். அப்போ இந்த 3 விஷயங்களுக்குள்ள இது வரைக்கும் எதெல்லாம் ரொம்ப ஓவராக போயிருக்கோ அதெல்லாம் கம்மி பண்ணி கரெக்டான நிலைக்கு கொண்டு வரும். ரொம்ப கீழ் மட்டத்தில், அடிமட்டத்தில் காணாமல் போன விஷயங்கள்லாம் திரும்பவும் வளர்ச்சியை கொண்டுட்டு நடுநிலைக்கு கொண்டு நிறுத்தும். ஒரு சீரான நிலைகளுக்கு இந்த 3 விஷயங்களும் கொண்டு சேர்க்கும். அண்ட் இதனால் மக்களுக்கு பயன்கள் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பொதுவான பலன்கள் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். இனி உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுனம் ராசி. பராபவ தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு இந்த காலகட்டங்கள் ஒரு ஓகேஷான காலமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நிறைய தடை தாமதங்கள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது. அதற்கு நிறைய பல்வேறு காரணங்கள் சொல்லலாம். பட் பொதுவாகவே ராசியினுடைய அமைப்பின்படி இப்போதைக்கு மிதுனத்தினுடைய நிலை அப்படித்தான் இருக்குது. தொடர்ந்து நிறைய அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள், தடை தாமதங்கள், தேவையில்லாத
விரோதங்கள் அப்படிங்கிறத அவங்க பார்த்துக்கிட்டு வர்றாங்க. அதாவது தலையும் புரியல வாழும் புரியலன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஏன் எதுக்கு எப்படிங்கிறதே புரியாது. ஆனால் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும், எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும், எதை முயற்சி பண்ணினாலும் அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் புதுசு புதுசாக முளைச்சிக்கிட்டே இருக்கு. ஸோ மிதுனம் ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் ஆகிறது இந்த விஷயங்களில் தான். அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் ஜானேர் தான் முளைச்சதுக்குங்கிற கதை தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த நிலைகள் இந்த பராபவ தமிழ் வருடத்தில் ஒரு மாற்றங்கள், ஒரு நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய நிலைகள் இருக்குது. ஸோ இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் அலைச்சல்கள் இருக்கும், நிறைய தடை தாமதங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் இல்லை. குறிப்பாக மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் தட்டிப்போன காரியங்கள் மீண்டும் நடைபெறுவதற்கான காலகட்டமாக இது அமையும். ஸோ கடந்த 2-3 வருடங்களுக்குள்ள எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரிஸ்க்காக இருந்ததோ, இல்லை எதெல்லாம் பாதியில் நின்று போச்சோ, இல்லை ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி கைகூடாமல் நாள் இழுத்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த வருடத்தில் உங்களுக்கு சாதகமாக முடிகிறதுக்கு வாய்ப்புகளை இது கொண்டு வந்து கொடுக்கும். கண்டிப்பாக மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ராசி நிலையின்படி பெரிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயங்கள் பெட்டராகிட்டு வரும். அதனால் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் எதிலும் அகலக்கால் வைக்காதீங்க. இருக்கிற விஷயங்களை சிறப்பாக செஞ்சுட்டு வந்தாலே அதுவே பெரிய விஷயம்தான். குறிப்பாக மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் நல்ல பேச்சாற்றல் என்பது அதிகரிக்கும். பொதுவாகவே மிதுனம் அப்படின்னாலே அது பேச்சுக்கு பேர் போன ஒரு ராசி தான். இவங்கள சாமர்த்தியமாக பேச முடியாது, இடம் பொருள் ஏவலேருந்து செயல்படவும் முடியாது. ஸோ இயற்கையாகவே பேச்சில் நல்ல திறமை வாய்ந்தவங்களாக இருப்பாங்க. அது இந்த வருடத்தில் முழுமையாக பிரதிபலிக்கும். ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு ப்ளஸ்ன்னு இருந்தால் அதில் ஒரு மைனஸும் கண்டிப்பாக இருக்கும். அப்படி தான் இந்த மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய அந்த பேச்சு திறமை, பேச்சாற்றல் தான் மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. அதுவே தான் அவங்களுடைய மைனஸும். என்னென்னா மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களை பற்றி அதிகமாக பேச ஆரம்பிப்பாங்க. இது மிதுனத்துக்கு ஒரு இயற்கையான குணம் அப்படின்னு சொல்லலாம். மற்றவர்களை பற்றி அதிகமாக பேசக்கூடியவங்க மிதுன ராசிக்காரர். அது அவங்களுக்கு பாசிட்டிவாகவும் வேலை செய்யும், நெகட்டிவாகவும் வேலை செய்யும். இங்கே நல்லது கெட்டதை பற்றி பேச வரல. பொதுவாகவே அவங்களுடைய குணம் என்பது இப்படித்தான் இருக்கும். ஸோ இந்த தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆற்றல் என்பது அவங்களுக்கு அதிகரிக்கும். அதனால் மற்றவங்களை பற்றி பேசும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க. நார்மலாக நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் அதில் பெருசாக எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல, அது உங்களுக்கு பலம்தான். ஆனால் மற்றவர்களை பற்றி பேசும்பொழுது அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் யதார்த்தமாக பேசுவீங்க, அது மற்றவங்களுக்கு வேறு மாதிரி தான் தெரியும். ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டீங்கனாலே இந்த கான்ட்ரவர்சியான விஷயங்களை இந்த வருஷம் தவிர்த்துக்கலாம். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் கெரியர் பேஸ்டான விஷயங்கள் கொஞ்சம் சாதகமான நிலைகளாக இருக்கும். நிறைய பேருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். சுயதொழில் செய்கிறவங்களுக்கும் கொஞ்சம் சாதகமான வருடமாகவே இருக்குது. ஸோ தொழில் வேலை உத்தியோகமாக மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட அவங்களுக்கு நல்ல முறையில் கை கொடுத்துட்டு வரும்னு சொல்லலாம். குறிப்பாக சமீப காலத்தில் இந்த கெரியர் ரிலேட்டடான விஷயங்கள் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய விஷயங்கள் தான். அதாவது மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய பெரிய உயர் பதிவுகளில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, இந்த ஜீவனம் அப்படின்னு வரும்பொழுது அது ஒரு போராட்ட வாழ்க்கையை தான் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குது. அதனால் சமீப காலத்தில் உங்களுடைய ஜீவன ரீதியாக நிறைய போராட்டங்களை அவங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் வர்றாங்க. ஸோ அந்த நிலைகள் அப்படிங்கிற இந்த தமிழ் வருடத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். சிலருக்கு பதவி உயர்வுகள் இல்லைன்னா அங்கீகாரங்கள் போன்ற விஷயங்களை கூட கிடைக்கப்பட்டு வருவாங்க. உங்களுக்குன்னு சில பொறுப்புகள் கட்டாயமாக ஒதுக்கப்படும். அதில் திறமையை காட்டக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கும். பட் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் கொஞ்சம் போராட நிலை தான் இருக்குது. ஸோ உங்களுடைய ஜீவனத்துக்காக நீங்கள் கொஞ்சம் மெனக்கிட வேண்டியதாக தான் இருக்கும். பட் என்ன உழைப்பு வீண் போகலை அப்படிங்கிற ஒரு நிறைவு நிலையை பார்க்க முடியும். கஷ்டப்பட்டாலும் அதுக்கேற்ற பலன் உண்டு அப்படிங்கிறதுல திருப்தியாக இருக்கலாம். ஸோ அப்படி உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வருடம் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும்.
பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வருடமாகவே இருக்குது. கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு சேமிப்புகள் உயரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கான பண வரவுகள், பொருள் வரவுகள் திருப்தியாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். கடன் சுமைகள் குறைய ஆரம்பிக்கும். இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். ஸோ பொருளாதார நிலைகள் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய காலகட்டமாக இது உங்களுக்கு மாறும். பொதுவாக மிதுன ராசிக்காரர்கள் இந்த விஷயங்களில் கொஞ்சம் கை தேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் அவங்களுக்கான அந்த பொருளாதார தேவைகளை அவங்க ஈட்டுக்கொண்டே தான் இருப்பாங்க. அதில் எப்போவுமே அவங்களுக்கு ஒரு தனித்திறமை என்பது உண்டு. அந்த விஷயங்களை இந்த வருடத்தில் இவங்களால் முழுமையாக பார்க்க முடியும். அதனால் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பொருளாதார நிலைமையை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டியது இருக்காது. குடும்ப வாழ்க்கை கிட்டத்தட்ட இந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான காலகட்டமாகவே இருக்குது. குடும்பத்துக்குள்ளே நிறைய சுப விசேஷங்கள் காரியங்களை பார்ப்பீங்க. குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. குடும்பத்துக்காக பாடுபடக்கூடியவங்க மிதுன ராசிக்காரங்க. இயற்கையாகவே அவங்களுடைய குணம் என்பது அதுதான். என்ன நடந்தாலும் தன்னுடைய குடும்பத்தை என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த விஷயங்களும் இந்த வருடம் அவங்களால முழுமையாக பார்க்க முடியும். ஸோ குடும்பத்துக்காக யாராவது பாடுபடக்கூடிய நிலை என்பதற்கும் குடும்ப தேவைகளை எல்லா வகையிலுமே பூர்த்தி செஞ்சுட்டும் வருவீங்க. குடும்ப விஷயங்கள் காரியங்களும் உங்களுக்கு சாதகமாகவே இருந்துட்டு குடும்ப உறவுகளுக்குள்ளேயுமே ஒரு இணக்கமான சூழ்நிலைகளை பார்த்துட்டு வரலாம். திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்களாக இருக்கும். பட்டும் படாமல் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். இது சார்ந்த விஷயங்களில் அவசரப்படாதீங்க, நிதானித்து செயல்படுங்க, நன்மை உண்டு. கணவன் மனைவி உறவுகள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே ஒரு அளவான நிலைகளை வேலை செய்யும். கிட்டத்தட்ட கடமையச்சியை பலனை எதிர்பாராது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்பவுமே சாத்வீக நிலைகளில் உங்களுடைய உறவுமுறைகளை பார்க்கலாம். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் ஓரளவுக்கு பரவாயில்லலாம். அதாவது மோசமான நிலைகள் இல்லை, எதையும் சமாளிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. கல்வி வித்தைகளுக்கான திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை பெறக்கூடிய நிலைகளும் உண்டு. ஸோ அதனால் மாணவர்கள் முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க. பெரும்பாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் இருந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் பிரயாண ரீதியான விஷயங்கள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கவே கூடும். பொதுவாக மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த விஷயங்கள் சமீப காலத்தில் கொஞ்சம் அதிகமாகிட்டு தான் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த தொலைதூர பிரயாணங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதாகவே இருக்கும். அதே போல் ஆன்மீக ரீதியான விஷயங்கள் காரியங்களில் ஒரு விதமான ஈடுபாடுகளை அவங்க காட்டிட்டு வருவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்களும் ஒரு சாதகமான நிலைகளையும் மன திருப்தி பெறக்கூடிய நிலைகளையும் பார்த்துட்டு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்களும் இந்த வருடம் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகள் சொல்லலாம். அதாவது சொத்து சுகங்கள் வகையில் இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் கொஞ்சம் சாதகமாக இருக்கும். குறிப்பாக இந்த பூர்வீக சொத்துக்கள் வகையில் கைமாற்றல்கள் போன்ற விஷயங்களை பார்த்துக்கிட்டு வருவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகளை கொடுத்துக்கிட்டு வரும். ஸோ ஓவராலாக இந்த பராபவ தமிழ் வருடம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களை பெறக்கூடிய ஆண்டு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய ஆண்டாக நிச்சயமாக இருக்கும். அதனால் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் எதுவாக இருந்தாலும் ரொம்ப பெரியெல்லாம் அகலக்கால் வைக்காதீங்க. சிம்பிளாக இருந்தாலும் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துட்டு வரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.